ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டினை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோமே இருக்கும். உங்களுக்கு எல்லா வீடியோமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அன்பையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார்? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் அசோகர். நெக்ஸ்ட், மெசபடோமியா, சிந்து சமவெளி, எகிப்து, சீன நாகரிகங்கள் எத்தகைய நாகரிகங்கள் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு நதிக்கரை நாகரிகங்கள் தான். எது? மெசபடோமியா, சிந்து சமவெளி, எகிப்து, சீனா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு நதிக்கரை நாகரிகங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. சிந்து சமவெளி நாகரிக பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? சிந்து சமவெளி நாகரிக பொம்மைகள் வந்து எதனா செய்யப்பட்டிருந்தன? சுடுமண்ணால தான் வந்துட்டு அது செஞ்சிருக்கிறாங்க. நாலங்காடி, அல்லங்காடி எங்கு இருந்தது அப்படின்னா நம்ம மதுரையில தான் இருந்திருக்குது. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்றது மதுரை மாநகர்ல இருந்திருக்குது. क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மன். இவங்க தான் கட்டிருக்கிறாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினவங்க பல்லவ மன்னன் ராஜசிம்மன், அவங்க தான் கட்டிருக்கிறாங்க. क्वेश्चन நம்பர் 6 பாருங்க. ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் என்ன காலம் அப்படின்றாங்க. ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளியோட அந்த பண்பாட்டு காலத்தை நம்ம செக் பண்ணோம்னா அது என்ன காலம் அப்படின்னா கிமு 1000வது நூற்றாண்டு அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. மகாவீரர் போதனைகளின் தொகுப்பின் பெயர் என்ன? மகாவீரோட போதனைகள்லாம் தொகுத்துருக்காங்க, அதோட பேர் என்ன அப்படின்னா ஆகம சித்தாந்தம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 8 பாருங்க. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது அப்படின்னா கோமதேஸ்வரர் சிலை தான். கோமதேஸ்வரர் சிலை தான் இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தவர் யார்? கிபி 7ஆம் நூற்றாண்டு காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தவங்க யுவான் சுவாங். இதுதான் வந்துட்டு இதோட சரியான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 10 பாருங்க. ராஜகிரகத்தில் முதலில் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார்? ராஜகிரகத்துல ஃபர்ஸ்ட் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டினவங்க யார் அப்படின்னா அஜாத சத்ரு. இவங்க தான் வந்துட்டு கூட்டுறாங்க ராஜகிரகத்துல, அஜாத சத்ரு. क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. இது வின் பிளஸ் வின் அகாடமி டிஎன்பிசி குரூப் 4 क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. சங்ககால இலக்கியத்திற்கு சான்றுகளாக செப்பு பட்டயங்கள் எவை? சங்காலயத்துக்கு சான்றுகளான செப்பு பட்டயங்கள் எது அப்படின்னாக்க வேள்விக்குடி அந்த செப்பேடுகள் இருக்குல்ல, அது சின்னமனூர் செப்பேடுகள். ரெண்டும் தான் வந்துட்டு சங்காலத்து இலக்கியத்திற்கு சான்றுகளாக வந்து இருக்குது. क्वेश्चन நம்பர் 12 பாருங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் அப்படின்றாங்க. क्वेश्चन நம்பர் 13 பாருங்க. தனது தலைநகரை தானேஸ்வரத்தில் கண்ணோசிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா கர்சர். தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாத்திட்டாரு. யார் அப்படின்னா கர்சர். क्वेश्चन நம்பர் 14 பாருங்க. எந்த வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோயிலை கட்டினார் அப்படின்றதான் கொஸ்டின். எந்த வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை வந்து கட்டி இருக்கிறாங்க? இது எது அப்படின்னாக்க வட இந்திய போர் நினைவாகத்தான். வட இந்திய போர் நினைவாகத்தான் கட்டியிருக்காங்க. அடுத்து क्वेश्चन நம்பர் 15 பாருங்க. சோழர்களின் நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அலகு எது அப்படின்னா கிராமம். சோழரின் நிர்வாக அமைப்புல மிக சிறிய அலகு அப்படின்னு பார்த்தோம்னா அது கிராமம். क्वेश्चन நம்பர் 16 பாருங்க. பெரிய புராணமும் கம்பராமாயணமும் யாரோட காலத்தை சேர்ந்தவனா சோழர்களோட காலத்தை தான் சேர்ந்தது. பெரிய புராணமும் கம்பராமாயணமும் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா சோழருடைய காலத்தில். क्वेश्चन நம்பர் 17 பாருங்க. பிற்கால பாண்டியரின் தலைநகரமாக விளங்கியது எது அப்படின்னா மதுரை. பிற்கால பாண்டியரோட தலைநகரம் மதுரை. क्वेश्चन நம்பர் 18 பாருங்க. குதிப்பு மினாரை கட்டி முடித்தவர் யார்? இல்துமிஸ். ஏற்கனவே பார்த்தோம் குதிப்பு மினாரை கட்டியவர் யாருன்னு போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம். குத்புதீன் ஐபக்கர் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவரோட மருமகனான இல்துமிஸ் வந்து அந்த குதிப்பு மினாரை கட்டி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 19 பாருங்க. நிலவரியை உயர்த்தி அதனை பணமாக வசூலிக்க ஆணை பிறப்பித்தவர் யார்? முகமது பின் துக்ளக். நிலவரியை உயர்த்தி அதனை பணமாக வசூலிக்க ஆணை பிறப்பித்தவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். குதிப்பினரை கட்ட ஆரம்பிச்சவங்க வந்து குத்புதீன் ஐபக் அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தா அதுல இருந்து 2 கொஸ்டின் என்ன பண்ணுவோம்? ஸோ எதுவுமே நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. நம்ம சக்சஸா அடிச்சுட்டு பாஸ் பண்ணி ஜாபுக்கு போறது தான் நம்ம நோக்கமா இருக்கணும். அதனால எதுவுமே தேவையில்லை அப்படின்னு முடிவு கூடாது. நீங்க நம்ம தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறத டிஎன்பிசி
தேவைன்னு சொல்லி எடுத்து முன்னாடி வச்சிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே அதை வச்சு விட்டுருவாங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே அப்படின்னு சொன்னவர் ஹரிதாசர் தான் சொல்லியிருக்காங்க. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே அப்படின்னு சொன்னவர் ஹரிதாசர் தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. அனைத்து நிலைகளில் உள்ள மக்களும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை எது? அனைத்து நிலைகளிலுமே உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் முதல் அறிக்கை எதுன்னா சார்லஸ் வுட் கல்விக் கொள்கை தான். சார்லஸ் வுட் கல்விக் கொள்கை தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. பாரதா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம மகாத்மா காந்தியடிகள். பாரதா கல்வி திட்டம். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறைகளான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் யாருன்னா 2ஆம் சரபோஜி. தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறைகளான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் 2ஆம் சரபோஜி. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செலுத்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிட்டவர் யாருன்னா எட்வர்ட் பெயின்ஸ். அவங்க அவ்வாறு கூறியிருக்காங்க. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா தான்ப்பா, அது உண்மையான வரலாற்று காலத்துக்கு முன்பே செலுத்தோங்கி இங்க இருந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து எட்வர்ட் பெயின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1919 தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. மாகாணங்களின் இரட்டையாட்சி முறை 1919ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் இவருடைய முயற்சியினால் தண்டனைக்குரிய குற்றம் என்று வில்லியம் பெண்டிங் பிறகு அறிவிச்சிட்டாங்க. யாரோட முயற்சினால் அப்படின்றதான் கொஸ்டின். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்ட்டு கொண்டு வர்றதுக்கு இவங்க மூல காரணமா இருந்திருக்கிறாங்க. அதை வில்லியம் பெண்டிங் பிறகும் ஓகே பண்ணி அதை ஒரு ஆணையா பிறப்பிச்சிட்டாங்க. ஆறால அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவங்களோட முயற்சினால்தான் இது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. புவியியல் சூரிய ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன? புவியில வந்து சூரிய ஒளிபடும் பகுதியும் ஒளிபடாத பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அதையும் பிரிக்கிற அந்த கோட்டோட பெயர் எதுன்னா ஒளிர் வட்டம் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். ஒளிர் வட்டம் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. இந்தியாவில் எந்த பிடவுமில் கனிம வளம் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிடவுமி. இங்கதான் வந்துட்டு கனிம வளம் நிறைந்து காணப்படுகிறது. இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். உலகிலேயே முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யாருன்னா கிரேக்கர்கள் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. உலகிலேயே முதலாக புவி இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற அந்த சாம்பிள் ஒரு இதை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னா கிரேக்கர்கள் அப்படின்றதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சிறப்பா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை. எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதித்தான் நான் ஜாபுக்கு போக போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வெற்றிக்கு சாரமே நம்ம சேனலா தான் இருக்கும். சோ நம்ம சேனல்ல இருக்க கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும். நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பாருங்க. பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவுமே இருக்கும். சோ எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ so much.